நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முன் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆண்டவரை ஒரு கணம் நாம் அப்படியே உற்று நோக்குவோம். பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் உங்களுடைய அன்றாட வாழ்வில் பணி வாழ்வில் நீங்கள் இருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை வழிநடத்தக்கூடிய கடவுள் எப்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய உன்னதரான ஆண்டவருடைய பிரசனத்திற்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அமருகின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் நமக்கு வாழ்வின் வழியை கற்றுக் கொடுக்கின்றது என்று நாம் திருப்பாடல் 16 இறை வார்த்தை 11 வாசிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த வேளையில் நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் பயணித்து கொண்டிருந்தாலும் அல்லது எந்த மனநிலையில் நீங்கள் இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாள் முழுவதையும் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாய் நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் முழுவதையும் ஆண்டவர் எப்படி நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு, இயேசுவே ஆண்டவரே, எங்களை வழி நடத்துபவரே, எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய உன்னதரான கடவுளாக நீர் இருக்கிறேன். நாங்கள் எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தினுடைய மேலான கிருபைக்காக ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி நம்மையே நாம் அர்ப்பணித்து இந்த ஆராதனை பாடல் வாயிலாக இயேசுவே ஆண்டவரையும் நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களுடைய துதிகன மகிமைகளை ஆராதனைகளை எடுத்துரைக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து நாம் பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே, விடுதலை தருபவரே. விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே, விடுதலை தருபவரே. பரிசுத்தரே பரிசுத்தரே, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. ஆம் ஆண்டவரே, இதோ எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறேன். திக்கற்ற வேளையில் நான் ஆண்டவர் நோக்கி மன்றாடினேன்.
அவர் எனக்கு பதில் மொழி தந்தார் என்று நாங்கள் திருப்பாடலில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய கண்ணீரை எல்லாம் காண்கிற கடவுளாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ ஆகாருடைய கண்ணீருக்கு நீர் பதில் கொடுத்தீர். சாராளால் துரத்தப்பட்ட பொழுது பாலைவனத்தில் ஆகார் தெரிந்த பொழுது வான தூதர் வழியாக அவரோடு பேசினீர் ஆண்டவரே. என்னை காண்கிறவரை நான் இங்கே காண்கிறேன், கண்டேன் என்று சொல்லி உமக்கு ஒரு புதிய பெயர் கொடுத்தார். ஆம் ஆண்டவரே, இதோ எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக, எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கடவுளாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நாளிலே எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. பதில் மொழி தருவீர் என்கிற அந்த நம்பிக்கையோடு, நன்றி மனநிலையோடு ஆண்டவரே, என்னுடைய துதிகன மகிமைகளை ஆராதனைகளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்மையே நாம் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் பாடுவோம். என் மீட்பரே, விடுதலை நாயகனே, இயேசுவே என் மீட்பரே, விடுதலை நாயகனே, என் இதய பாரங்களை மாற்றுகிறீர், என் இதய பாரங்களை மாற்றுகிறீர், என் துக்கம் சந்தோஷமாய் மாறச் செய்வீர், என் துக்கம் சந்தோஷமாய் மாறச் செய்வீர். விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே, இயேசுவே விடுதலை தருபவரே. அன்பின் பரலோக பிதாவே, இதோ எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தெய்வமே. இதோ ஒவ்வொரு நாளும் விந்தைகளையும் அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய உன்னதரான கடவுளாக ஆண்டவரை எங்களை ஆளுகை செய்பவராக நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இதோ எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தரக்கூடியவராக, மீட்பை அருளக்கூடிய கடவுளாக நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நம்முடைய எல்லா விதமான பாரங்கள், இதயத்தின் பாரங்கள், இதயத்தின் வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஆய்ந்தறியக்கூடிய கடவுளாக ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட இப்படி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து, இயேசுவே ஆண்டவரே, என்னுடைய பாரங்களை எல்லாம் போக்குவதற்காக, ஆண்டவரே இதயத்தின் பாரங்களை எல்லாம் அகற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து இதோ இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து துதிப்போம். அன்பு நேசரே, ஆறுதல் தருபவரே, அன்பு நேசரே, ஆறுதல் தருபவரே, அன்னை போல என்னை சுமப்பவரே, அன்னை போல என்னை சுமப்பவரே, அடைக்கலம் கொடுக்கும் புகலிடமே, அடைக்கலம் கொடுக்கும் புகலிடமே, விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே, இயேசுவே விடுதலை தருபவரே, விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே, இயேசுவே விடுதலை தருபவரே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே இயேசுவே ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, தூயவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, விந்தைகளை அருள்பவரே, விடுதலை தருபவரே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தருபவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தருபவரே, ஒரு தாயை போல தேற்றுபவரே, இதயத்தின் பாரங்களை எல்லாம் அப்புறப்படுத்துபவரே, இதோ தாய் போல தோளிலங்களை சுமப்பவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசையா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பாம்பை போல முன்மதி உடையவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்று எங்களுக்கு கற்று தருபவரே, இதோ இந்த நாளில் எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் வெறுமையாய் செல்லாதபடி உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவதற்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆகாருடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தது போல எங்களுடைய கண்ணீரை காணும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இயேசுவே, தூயாவியானவரே, வாழ்வின் வழிகளை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாதா நாதா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படியே சில மணித்துளிகள் கண்களை மூடி இரண்டு கரங்களையும் மார்பில் வைத்துக் கொண்டு, இதோ பாம்பை போல முன்மதி உடையவர்களாக புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இது ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். இன்றைக்கு நாம் வந்து முன்மதியுடைய பிள்ளைகளாக நம்ம வாழணும், கபடற்றவர்களாக வாழணும். இது பல நேரங்களில் நாம் வந்து சுயநலம் உள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிறோம். இது பல நேரங்களில் சூழ்ச்சி மிக்க மனிதர்களாக வாழ்ந்து வருகிறோம். பிறரை காட்டி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, பிறரை மறுதளிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அடுத்தவன் வாழ்க்கையை நீ தேவையில்லாம அழிக்காத, அடுத்தவனுக்கு கெட்ட பேரு கொண்டு வராத, கடவுள் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்து, நேர்மையாக உன்னுடைய வாழ்க்கையை வாழு, அவர் சொல்லிக் கொடுக்கிறபடி உன்னுடைய வாழ்க்கையை வாழு என்று சொல்லி இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ வெள்ளிக்கிழமை என்று திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாளில் அன்பு தெய்வமே, இது நாங்கள் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இதோ எந்த இடத்தில் என் பிள்ளைகள் வாழ்கிறார்களோ அந்த வீடு, அவருடைய பயணம், அவருடைய வேலை எல்லாவற்றையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய நிறையை கரம் எடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே,
இதோ என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய திரு இருதயத்தில் இருந்து வழிந்தோடைய இரத்தம் ஆண்டவரே என் பிள்ளைகள் மீது கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதயத்தின் பாரங்களை எல்லாம் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் ஆறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நீர் சொன்னீரே. தெய்வமே, இதோ பாரத்தோடு வந்திருக்கக்கூடிய என் பிள்ளைகள் ஆண்டவரே, பெரும் கவலையோடு வந்து நிற்கிற என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே பதில் தரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் பல நேரங்களில் பெற்றோர்களை தவறாக பேசக்கூடிய ஒரு நிலை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குரிய மதிப்பை மாண்பை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஆண்டவரே, ஒரு விதமான போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாசம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, கருணை இருக்கிறது, ஆனால் பேச வழி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எப்படி பேசுவது? நான் பேசினால் என்னுடைய அன்பை புரிந்து கொள்வார்களா? என்னுடைய அரவணைப்பை ஏற்றுக்கொள்வார்களா? என்னை மன்னிப்பார்களா? என்னை அரவணைத்துக் கொள்வார்களா என்கிற ஒரு விதமான குழப்பத்தோடு ஆண்டவரே, இதோ மொழி பிதுங்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட போராட்டத்தோடு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ உறவுக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான அன்பை தாரும் ஆண்டவரே, இரக்கத்தை தாரும் ஆண்டவரே, மன்னிப்பை கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ என் பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை வானகத்தின் பலகணிகளை திறந்து இரட்டிப்பாய் கொடுத்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ என் பிள்ளைகள் வெறுமையாய் சொல்லாதபடி வாழ்வின் வழிகளை கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே இருப்பார்களாக. ஆண்டவரே, எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும், என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆவியானவரை ஆண்டவரே அனுப்பும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, தூய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், நினைவூட்டுவார் என்று நாங்கள் யோவான் அதிகாரம் 14 இறைவார்த்தை 26 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய வாழ்வில் பலவற்றை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. நன்மை செய்யவே நாங்கள் பல நேரங்களில் மறந்து போன பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த நாளில் எங்களுக்கு நினைவூட்டும் கற்றுத்தாரும் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய அன்றாட வாழ்வில் துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது, வேதனைகளை சந்திக்கின்ற பொழுது, அவமானங்களை சந்திக்கின்ற பொழுது, நெருக்கடிகளை சந்திக்கின்ற பொழுது ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அந்த நெருக்கடிகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆலோசனைகளை கற்றுக் கொடுப்பீராக. மனம் உடைந்து விடாமல், சோர்ந்து போய்விடாமல், தளர்ந்து போய்விடாமல் ஆண்டவரே, இதோ உம்முடைய கரம் பற்றி எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலை, வல்லமையை ஆண்டவரே, மன தைரியத்தை என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் என் பிள்ளைகள் போகிற பாதைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நிறைய கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வீராக. உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உமக்கு தந்தருள்வாராக என்று நாங்கள் திருப்பாடல் 20 இறைவார்த்தை 4 வாசிக்கின்றோம் ஆண்டவரே. இதோ என் பிள்ளைகளுடைய உள்ளத்து விருப்பங்கள், ஏக்கங்கள், மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம
பின் பெருமை மாட்சிமாயோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. உமக்கே என்றும் ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. இணைந்திடுவோம் இறை மக்களே இயேசுவின் சந்நிதியில், சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் பலியினிலே. இணைவோம் இயேசுவின் பலியினிலே. கூடிடுவோம் குடும்பமாய் கூடிடுவோம், மாறிடுவோம் இறை சமூகமாய் மாறிடுவோம். கூடிடுவோம் குடும்பமாய் கூடிடுவோம், மாறிடுவோம் இறை சமூகமாய் மாறிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பணிவாழ்வுக்காக அனுப்புகிறார். அப்படி பணிவாழ்வுக்காக அனுப்புகின்ற பொழுது அவங்க எப்படிப்பட்ட மனநிலையோடு தன்னுடைய பணிவாழ்வில் இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார். பாம்பை போல முன்மதி உடையவர்களாக, புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய பணி வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், நெருக்கடிகள், சவால்கள், எதிர்ப்புகள்லாம் வரும். அதை சாதுரியமாக எதிர்கொள்ள தேவையான அந்த ஞானத்தை முன்மதி உடைய பிள்ளைகளாக வாழணும். அதே போல் யாருக்கும் தீங்கிழைக்காம, பழி வாங்காமல், கபடற்றவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுதுதான் நீங்கள் எனக்கு சாட்சியும் பகிர்வீர்கள் என்று ஆண்டவர் நற்செய்தி வாசகத்தின் வழியாக தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் நிறைய ஓநாய்கள் மனித ரூபத்தில் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கைக்கு குழி பறிக்க, நம்முடைய வாழ்வை அழிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக அல்லது அவர்களை எதிர்த்து நாம் வாழ தேவையான அந்த ஞானத்தை, இறை வல்லமையை, இந்த மன உறுதியை இறைவன் நமக்கு தந்திட வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மையை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகைவும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 46, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 28 முதல் 30 வரை. அந்நாட்களில் இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக்கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சி அளித்து யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள்
உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளர செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர். கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துகளையும் சேகரித்து கொண்டனர். இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டிக் கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார். யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் அழுதார். அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாகத் தயார். நீ உயிரோடு தான் இருக்கிறாய். உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன்னுள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன்னுள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை. பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமையினின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை. அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது.
நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 16 முதல் 23 வரை. இயேசு தம் திருத்துதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தாம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ சமயம் அது வளர்ந்த விதம், அந்த வரலாற்றை நம்ம கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி பார்க்கணும். நம்முடைய கிறிஸ்தவ சமயம் எப்படி வளர்ந்தது? சும்மா எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய சமயத்துக்கு சாதகமாக அமையவே இல்லை. நிறைய நெருக்கடிகள், நிறைய போராட்டங்கள், நிறைய அடக்குமுறைகள், வன்கொடுமைகள் என்று நிறைய நடந்திருக்கின்றன.
நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் வந்து அதை அனுபவித்திருக்கிறார்கள். நம்ம தொடக்க கால வரலாறு, தொடக்க கால கிறிஸ்தவ வரலாற்றை நம்ம வந்து படிக்கின்ற பொழுது அந்த வேத கலாபனையின் காலம், நீரோ மன்னன், சரிங்களா, அவருடைய அந்த காலகட்டத்தில் எப்படி வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பல்வேறு விதங்களில் துன்புறுத்தப்பட்டாங்க. அந்த கேலரி சிங்கங்களுக்கு வந்து இரையாக வந்து போடப்பட்டாங்க. அது வந்து மக்கள் கூட்டம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கைதட்டி சிரிக்கக்கூடிய ஒரு நிலை. அதற்கப்புறம் வந்து கல்லறைகளில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்டவருடைய அந்த திருவுடல் திருரத்த கொண்டாட்டத்தை, நற்கருணை கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடிய அந்த நிகழ்வு. அரசர்களுக்கு பயந்து, ஆளுநர்களுக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையை வந்து அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகள். இப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்முடைய கிறிஸ்தவ சமயம் வளர்வதற்கு வந்து தங்களுடைய இன்னுயிரை வந்து ஈந்திருக்கிறார்கள். அப்போது பல பிரச்சனைகளுக்கு மத்தியில், பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ சமயம் இப்படி ஒரு ஆலமரம் போல விருட்சம் நிறைய விழுதுகளை இட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இன்றைக்கு வந்து இயேசுவுக்கு வந்து ஒரு சாட்சியும் பகிரக்கூடிய ஒரு சமயமாக வந்து இருக்கிறது. இப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், அதாவது நம்முடைய வாழ்க்கை அது கிறிஸ்தவ வாழ்வு என்பது மற்ற மக்களுடைய வாழ்வை போல சாதாரணமாக எளிதாக வந்து அமர்ந்திடாது. மாறாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, நிறைய அவமானங்களை நாம் வந்து சந்திக்க வேண்டும் என்பதனை ரொம்ப அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு வந்து கற்பிக்கிறார். இப்போ பாருங்கள், சீடர்கள் வந்து பயிற்றுவிக்கிறார், பயிற்சி கொடுக்கிறாரு. பயிற்சி கொடுத்து இப்போ வந்து ஃபீல்டு விசிட்டுக்கு அனுப்புகிறார், களத்துக்கு வந்து அனுப்புகிறார். இப்படி களத்துக்கு அனுப்புகிறப்ப மக்களுடைய அந்த பார்வைகள், மக்களுடைய மனநிலைகள் வந்து எப்படி இருக்கும் என்பதை வந்து தன்னுடைய சீடர்கள் வந்து கற்றுக் கொடுக்கிறார். இங்கே பார்ப்பா, நீங்கள் போகக்கூடிய இடம், அந்த இடத்துல வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருக்காது. அந்த இடத்துல சில மனிதர்களை உங்களை வந்து காட்டி கொடுப்பாங்க, சில நெருக்கடிக்கு நீங்கள் வந்து தள்ளப்படுவீங்க, பல்வேறு விதமான துன்பங்கள், பல வேதனைகள், மன உளைச்சலுக்கு நீங்கள் வந்து ஆளாக நேரிடும். அப்படி சிக்கல்களை சந்திக்கின்ற பொழுது, வேதனைகளை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா சோர்ந்து போயிடக்கூடாது. மாறாக எப்படி இருக்கணும் அப்படின்னா பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாக, புறாக்களைப் போல கபடற்றவர்களாக நீங்கள் வந்து இருக்கணும். உலகத்தினுடைய இயல்பு அதுதான். உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓநாய்களைப் போல இருக்கிறாங்க. ஓநாய்கள் என்ன பண்ணுது, அது வந்து இரையை அப்படியே அடித்து கொன்று சாப்பிடுகிறது. ஒரு ஆட்டை பார்க்குது, ஆட்டை பார்த்து என்ன பண்ணுது அப்படின்னா நேரம் வருகின்ற பொழுது, வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அது அப்படியே கவ்வுது, அப்படியே குறவலை பிடிக்குது, கழுத்தை பிடிச்சி அப்படியே கடிச்சு கொள்ளுது, ரத்தத்தை உறிஞ்சி அதுக்கப்புறம் அந்த ஆட்டை அடித்து அப்படியே உயிரோடு வந்து கொல்ல சாப்பிடக்கூடிய ஒரு நிலை. அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் வந்து நிறைய ஓநாய்கள் இருக்கிறாங்க. இந்த ஓநாய்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மனித ரூபத்தில் வந்து இருக்கிறாங்க. நான் கூட இருக்கலாம், இந்த இறைவார்த்தை பயிர்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களாக கூட இருக்கலாம். ஆக நம்ம எல்லாருக்குள்ளும் இந்த ஆட்டுக்குட்டியினுடைய தன்மையும் இருக்கிறது, ஓநாயினுடைய பண்பு நலனும் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய இயல்பு ஓநாயினுடைய தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, புறாவினுடைய தன்மை அல்லது ஆட்டுக்குட்டியினுடைய தன்மை வந்து மிக சொற்பமானவர்கள். கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அடுத்த மனிதனுடைய சக மனிதனுடைய வாழ்வை அப்படியே அடித்து தள்ளக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரு நிலையை, ஒரு மனப்பாங்கு வந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்றோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. அப்போது துன்பங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். நீ ஆண்டவற்றை மன்றாடுகின்ற பொழுது, ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் வந்து உனக்கு வந்து துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு, உன்னை தப்புவித்து பெருமைப்படுத்துவார். ஆனால் அதே வேளையில் என்ன அப்படின்னா உனக்கு உன் வாழ்க்கையில் துன்பமே வராது என்று அர்த்தம் அல்ல. இன்றைக்கி எனக்கு ஒரு துன்பம் வரும், நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறேன், இந்த திருப்பலியிலேருந்து நற்கருணை கொண்டாட்டத்தில் நான் வந்து ஜெபிக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த துன்பத்திலிருந்து என்னை தப்புவித்து பெருமைப்படுத்துகிறார். இப்போ நாளைக்கு அதனால் எனக்கு துன்பமே வராது என்பதற்கான ஒரு சான்றை, ஒரு ஆதாரத்தை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கல. மாறாக என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த துன்பத்திலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்று ரொம்ப அழகாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எடுத்துரைக்கிறார். வாசிக்கிறோம் பாருங்க, யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 14 முதல் இப்படியாக வாசிக்கிறோம்.
உன் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டாம் என்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே விரும்புகிறேன் என்று சொல்லி ரொம்ப அழகாக ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். ஒரு யதார்த்தமான வாழ்க்கை நிகழ்வு அடிக்கோடிட்டு நமக்கு காண்பிக்கிறார். நீங்கள் வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் அதான் சொல்கிறாரு. நீங்கள் யூத சங்கங்களோட ஒப்புவிக்கப்படுவீங்க, உங்களை இங்கேயும் அங்கேயும் அலக்களிப்பாங்க, உங்களை துன்புறுத்துவாங்க, வேதனைகளுக்கு உள்ளாக்குவாங்க. நீங்கள் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பேசணும், எப்படி செயல்படணும் என்பதை ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறார். இதே ஒரு சிந்தனையைத்தான் இங்கே என்ன பண்ணுறார், யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த உலகம் என்னை வெறுக்குது, என்னை நீங்கள் பின்பற்றுறீங்க, நான் உங்களுக்கு வார்த்தை அறிவிச்சிருக்கிறேன், நீங்கள் என்னோட சீடராக இருக்கிறீங்க, அப்போ நிச்சயமாக என்னை வெறுத்தது போல உங்களையும் வெறுக்கும். அதனால நான் இந்த உலகத்தை விட்டு உங்களை தூக்கிட மாட்டேன், மறக்க என்ன செய்கிறேன் அப்படின்னா தீயோனிடமிருந்து ஆண்டவர் உங்களை காத்தருள வேண்டுமென நான் தந்தையிடத்தில் மன்றாடுவேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு ஒரு உன்னதமான பாடத்தை கொடுக்கின்றார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமயம் ஒருவேளை அப்படியே தேக்க நிலையில் இருக்கிறதோ என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஏன் தேக்க நிலையில் இருக்கிறது, இதற்கான காரணம் என்ன, அதற்கான பின்புலத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் யாருமே துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. கொஞ்சம் இயேசுவுக்காக வேதனைகளை அனுபவிக்கணும், கொஞ்சம் கடவுளுக்காக பாடுகளை அனுபவிக்கணும், கொஞ்சம் அவமானங்கள் ஏளனங்களை அனுபவிக்கணும் என்கிற ஒரு மனநிலை நமக்குள்ள இல்லையோ என்கிற ஒரு பார்வை எனக்குள்ளாய் இருக்கிறது. அதனால தான் ஒரு விதமான தேக்க நிலை திருச்சபையிலும் இருக்கிறது, நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களிலும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். சாட்சிய வாழ்வு வாழ இன்றைக்கு நம்ம எல்லாருமே தயக்கம் காட்டுகிறோம். நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம ஏன் குரல் கொடுப்பானே, நம்ம ஏன் எதிர்த்து பேசுவானே, நம்ம ஏன் நியாயத்தை எடுத்து சொல்லுவானே, அதற்கு சில பிரச்சனைகளை சந்திக்கணும். ஒருவேளை நம்முடைய அந்த வட்டத்துக்குள்ளே நம்மளை என்ன செய்வாங்க, தூக்கி எறியுவாங்க. அப்போ நம்ம துன்பப்படணும், தனித்து விடப்படணும். நமக்கு எதுக்குங்க வம்பு, 10ஓட 11 அதோட நான் 1, அப்படி நானும் என்ன செய்கிறேன் அப்படின்னா எல்லாரோடும் கும்பலில் கோய்ந்தா போடலாம் என்கிற ஒரு மனநிலையில் இன்றைய சமூகம், குறிப்பாக கிறிஸ்தவ சமயம் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமயம் ஒரு விதமான தேக்க நிலையை, மந்த நிலையை அடையக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இப்போ பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு சாட்சியம் பகரணும் அப்படின்னா, உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். அதற்காக தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சில தேவையில்லாத பிரச்சனைகளை செஞ்சு, தேவையில்லாத காரியங்களை செஞ்சு துன்பங்களை ஏற்பது இயேசுவுக்கு சாட்சியம் பகிர்வதல்ல. மாறாக நற்செய்திக்காக, இயேசுவுக்காக, இறை வார்த்தைக்காக நாம் நிற்கின்ற பொழுது, ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கின்ற பொழுது என்ன செய்யப்படுவோம் அப்படின்னா நிறைய அவமானங்களை சொந்த குடும்பத்துக்குள்ளேயே, தாய் தந்தையினால, பெற்றெடுத்த பிள்ளைகளால, உறவுகளால, நண்பர்களால நம்ம என்ன செய்யப்படுவோம்னா கேலி செய்யப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம், கேளிக்கைக்கு உள்ளாக்கப்படுவோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. அன்றைக்கு திருத்தூதர்களுக்காக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி மன்றாடினாரோ, ஜெபித்தாரோ, தீயோனிடமிருந்து இவர்களை காத்துள்ள வேண்டும் என்று சொல்லி எப்படி மன்றாடினாரோ, அதே போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார், நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வெளிப்பாடு, குறிப்பாக நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு ஆழமான செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 22 மற்றும் 23 இப்படியாக வாசிக்கிறோம். நாங்கள் சிலுவையில், அதாவது 22வது வசனத்தில், யூதர்கள் அருமடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள், ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது என்று
குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா அருள் அடையாளங்களை தேடுறோம். கோயிலுக்கு போறோம், ஜெபம் பண்றோம், உடனே என்ன செய்யணும் அப்படின்னா அற்புதங்கள் நடக்கணும், வல்ல செயல் நடக்கணும். யாரும் உடல் நோவுகளை தாங்கிக் கொள்ள கூடாது. ஃபாதர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஃபாதர், நீங்க ஜெபம் பண்ணி கடவுள் உங்களுக்கு என்ன சொல்றான்னு அந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு சொல்லுங்க ஃபாதர். இப்ப பாருங்க, இன்றைக்கு மக்கள் கூட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா யாரு அடையாளங்களை சொல்லுகிறார்களோ, வெளிப்பாடுகளை சொல்லுகிறார்களோ அவர்களை தேடி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மனநிலை நமக்குள்ள இருக்குது அப்படின்னா துன்பங்களை ஏற்றுக்கொள்ள, துன்பங்களை எதிர்கொள்ள நமக்கு திராணி இல்லை அப்படின்னா, நமக்கு துணிச்சல் இல்லை அப்படின்னா நம்ம இயேசுவுக்கு சாட்சியம் பகரல, நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லை என்பதனை நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உன்னதமான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதே ஒரு சிந்தனை எங்க பார்க்கலாம் அப்படின்னா திருத்துதர் பணிகள் புத்தகத்தில் அதிகாரம் 4 இறைவார்த்தை 8 முதல் 10 வரைப்படியாக வாசிக்கிறோம். அங்கே யூத தலைமை சங்கத்துக்கு முன்னாடி நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அங்கே நீங்கள் யூத சங்கங்கள் ஒப்புவிக்கப்படுவீர்கள். அதே போல் இங்கே பேதுரும் யோவானும் என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா யூத தலைமை சங்கத்துக்கு முன்பு நிற்க வைக்கப்படுறாங்க. அப்படி என்ன கேள்விகள் கேட்கப்படுகிறது, அவங்க அடிக்கிறாங்க, நயப்படைக்கிறாங்க. அப்போ பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க, ரொம்ப 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்கிறாரு, அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத் இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார் என்று சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா பேதுருவும் யோவானும் அந்த யூத தலைமை சங்கத்தாருக்கு முன்பாக இந்த மூப்பர்களுக்கு முன்னாடி நம்பிக்கையோடு அங்கே ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார், அந்த உயிர் தாண்டவர் தான் அங்கே என்ன செய்யறார் அப்படின்னா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் என்று சொல்லி அங்கே சாட்சியம் பகருகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசுனுடைய சீடர்கள் ஒவ்வொருத்தருமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது மறை சாட்சியாக இரத்தம் சிந்தி என்ன பண்றாங்க, இயேசுவுக்கு சாட்சியம் பகர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவுக்காக வாழ்கின்ற பொழுது, பொது வாழ்க்கையில பொது நன்மைக்காக வாழ்கின்ற பொழுது நீங்களும் நானும் துன்புறுத்தப்படுவோம். பெரியமானவர்களே, கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஏன் அப்படின்னா ஆவியானவர் நமக்கு துணை நிற்பார். இதை தான் இன்றைக்கு அந்த திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 8 முதல் 10 பேதுரு ரொம்ப அழகா நமக்கு அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார். இதே ஒரு சிந்தனையை பவுலுடையார் நமக்கு எடுத்துரைக்கிறார். எங்க அப்படின்னா பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 12 முதல் 15 வரை இப்படியாக வாசிக்கிறோம். இந்த ரோமை சிறையில் இருக்கிறார், சிறையிலிருந்து வெளியில வர்றாரு. வெளியில வந்த உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த பிலிப்பி நகர மக்களுக்கு இந்த இறை வார்த்தை அறிவிக்கிறார். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, சகோதர சகோதரிகளே, எனக்கு நேர்ந்தவையெல்லாம் நற்செய்தி பரப்புவதற்கு ஏதுவாயின, இதை நீங்கள் அறிய வேண்டுமென விரும்புகிறேன். ஏனெனில் கிறிஸ்துவுக்காகவே நான் சிறைப்பட்டுள்ளேன் என்பது ஆளுநர் மாளிகை காவற்படையினர் அனைவருக்கும் மற்ற யாவருக்குமே தெளிவாயிற்று. என் சிறை வாழ்வினால் சகோதரர் சகோதரிகளுள் பெரும்பாலோர் ஆண்டவரை உறுதியாக நம்பி கடவுள் வார்த்தையை அச்சமின்றி எடுத்துரைக்க மேலும் துணிவு பெற்றிருக்கிறார்கள். இதுதான் ஒரு சாட்சியம் பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை. அங்க பாரு, ரொம்ப அழகா இயேசுவுக்காக துன்பப்படுறாரு, வேதனைப்படுறாரு. இதை கேட்ட உடனே பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார், மக்களுக்கு அறிவிக்கிறார். இப்போ அவருடைய அனுபவம் என்ன பண்ணுது அப்படின்னா மற்ற மக்களுக்கு துணிச்சலை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் நம்ம அதாவது நம்முடைய ஆலயங்கள்ல, ஜெபக்கூடங்கள்ல, ஜெப மையங்கள் சாட்சியங்கள் பகிர சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை நம்முடைய சாட்சியம் அங்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுக்கும், நம்பிக்கை தூண்டுதலாக இருக்கும் என்பதற்காகத்தான் சாட்சியங்களை பகிர சொல்றாங்க. இங்க சும்மா விளம்பரப்படுத்தல, மாறாக வந்திருக்கக்கூடிய இன்னும் மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கலாம். இந்த வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஓ
கடவுள் இவர்களுக்கு அற்புதம் செய்கிறார் அப்படின்னா நிச்சயமாக நாம் நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு, நோயிலிருந்து சுகம் கொடுப்பாரு, அற்புதங்களை செய்வாரு, பொருளாதார தடைகளை நமக்கு வந்து நீக்குவாரு என்கிற ஒரு நம்பிக்கையை மற்ற மக்கள் பெறுவதற்காகத்தான் சாட்சியங்கள் ஆலயங்களிலும் ஜெப மையங்களிலும் ஏறெடுக்கப்படுகின்றன, சொல்லப்படுகின்றன. அந்த ஒரு சாட்சியத்தை தான் இங்கு பவுலோடர் என்ன பண்றார் அப்படின்னா, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 12 முதல் 15 வரை தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறாரு. அப்ப அந்த அனுபவத்தை பார்த்து மற்ற மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, துணிச்சலோடு ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறார்கள். பிரியமானவர்களே, கேட்கலாம் நல்லா தான் இருக்குது ஃபாதர், வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ பைபிளை எடுத்துக்கிட்டு தான் நச்சதை அறிவிக்கணும் அல்ல, ஏன் அறிவிக்க வேண்டும் அல்ல, மாறாக உங்களுடைய இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் தான் நச்சதி வாசகர்கள் சொல்றாரு. பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராக, பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக இருப்பாங்க. நீங்க உண்மையா இருக்கிறப்ப, நேர்மையா இருக்கிறப்ப உங்க பிள்ளைகளால, பெற்றோரால, உடன் பிறந்தவர்களால, நண்பர்களால கைவிடப்படுவீங்க. அப்படி கைவிடப்படுகின்ற பொழுது நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, சோர்ந்து போய்விடக்கூடாது, தளர்ந்து போய்விடக்கூடாது. மாறாக ஆண்டவர் சொல்றாரு, அந்த நேரத்தில் எப்படி பேசணும், எப்படி வழி நடத்தணும், என்ன செய்யணும் என்பதை நான் உனக்கு கற்றுத்தருவேன், என்னுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக எடுத்துரைக்கின்றார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வு ஒரு போராட்டம், அதிலும் கிறிஸ்தவ வாழ்வு ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துக்குள்ள நம்ம இயேசுவுக்கு சாட்சியம் பகரணும். இப்போ பாருங்க, நம்ம காடுகளில் பார்க்குறோம், நிறைய மரங்கள் இருக்கும். அந்த விதைகள் மரத்தினுடைய காய், பூ, அப்புறம் காய், அப்புறம் பழம், இப்போ அந்த விதைகள் விழுது. விதைகள் விழுந்து அந்த செடி முளைக்குது, விதை அப்படியே முளைக்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மரம் பெருசாக இருக்குது, இந்த செடி சின்ன சின்ன செடியாக அப்படி இருக்குது. இப்போ அது என்ன பண்ணுது, சூரிய ஒளி, அந்த செடி வளரணும் அப்படின்னா சூரிய ஒளி தேவைப்படுகிறது. இந்த சூரிய ஒளியை பெறுவதற்காக அந்த செடி சின்ன செடியாக இருக்கிறது அப்படியே வளருது வளருது வளருது. எங்கிட்டு சூரிய ஒளி வளருதோ அதை நோக்கி என்ன பண்ணுது, அப்படியே தண்ணி தகவமிக்கிறது. இப்படி இருக்கிற செடி அப்படியே வளர்ந்து அப்படியே சாஞ்சு அப்படியே பார்க்குறோம். நம்ம வீட்டு பக்கத்தில், செவுத்து பக்கத்தில் மரம் இருக்கும், இப்போ நிழல் இருக்கும். இப்போ அந்த செடி, அந்த மரம் என்ன பண்ணுது அப்படின்னா, பார்த்தோம்னா வளைஞ்சு இப்படி போய் நிற்கும். ஏன், என்ன காரணம்? அது தன்னை இந்த உலகத்தில் தகவமைத்துக் கொள்வதற்காக போராடுகிறது. தண்ணீர் தேவைப்படுகிறது, சூரியன் வெப்பம் தேவைப்படுகிறது, காற்று தேவைப்படுகிறது. இதெல்லாம் சமாளித்து என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. தாவரம் இந்த உலகத்தில், இந்த பூமியில் வாழ்வதற்கு தன்னை தகவமைத்துக் கொள்ளுது அப்படின்னா, ஒரு உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு சாட்சியம் பகர சின்ன சின்ன தடைகள் வரும், சோதனைகள் வரும், பல இடர்பாடுகள் வரும். அந்த இடர்பாடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம கடவுளுக்கு சாட்சியம் பகர முடியும், நம்ம கடவுளுக்கு ஊழியம் பண்ண முடியும். ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடிக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்து, விடாத, நீ எனக்கு என்ன செய்யணும், சாட்சியம் பகரு, நல்ல ஒரு ஊழியக்காரனா இரு. என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த இறைவார்த்தை வழியாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. நாம் பல வேதனைகளுக்கு, நெருக்கடிகளுக்கு, இடர்பாடுகளுக்கு மத்தியில் சாட்சியம் பகர தயாரா? யோசிப்போம். ஆண்டவருடைய அந்த இறை இரக்கத்தை, அவருடைய அந்த இதயத்திலிருந்து வழிந்தோடிய அந்த அன்பை ஆசிரிய வேண்டி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பெறுவதில்லை தந்தேன் என்னையே அன்புடனே, கொடுப்பதன் இன்பம் பெறுவதில்லை தந்தேன் என்னையே அன்புடனே, சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன், சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன்.
சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நெருந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனும் ஒருவரையும் காத்த முடிவெல்லாம் வல்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உன் திரு ரத்தம் ஒரு துளி முதலாய் உனக்கென வைத்தாயோ. ஓய்வில்லா அன்பால் உன்னையே மறந்தாய் ஓங்கிய இருதயமே. இன்றைய மோடு இருந்தருள் ஈவாய் இனியனல் உணவாக. இவையெல்லாம் பாரா வீணர்கள் நாங்கள் இருந்துமே பழித்தோ.
தெய்வமே. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகக்கினிமயமே, தினமும் நிறைங்கள் ஸ்நேகமாயிருப்பீ தேவதயா நிதியே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.